மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. இந்த அநீதிகளுக்கெல்லாம் தீர்வு காண ஆத்ம ஆற்றலை அடிப்படையாக கொண்ட சாத்வீக போராட்டத்தை துவக்க தீர்மானித்தார் காந்தி. மார்ச் 10 நாள் காந்தியால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் ஒத்துழையாமை தீர்மானம். அதன் அடிப்படையில் அரசியல் விடுதலைக்கான அகில இந்திய ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார் காந்தி. சட்டமன்ற புறக்கணிப்பு, நீதிமன்ற புறக்கணிப்பு, கல்வி நிலைய புறக்கணிப்பு, சுதேசி பொருள் விலக்கம், வரி கொடாமை ஆகியவை எதிர்மறை திட்டம் என்றும், கதிர் நூற்றல், நெய்தலை ஊக்குவித்தல், தீண்டாமையை எதிர்ப்பது, இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலுப்படுத்துவது போன்றவை உடன்பாட்டு திட்டம் என்றும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் அனைத்து நடைமுறைகளும் நாடெங்கும் கடைபிடிக்க வேண்டும் என காந்தி பகிரங்கமாக அறிவித்தார். இந்திய சட்டமன்றங்களை களங்கப்பட்ட அமைப்புகளாக கருதினார் காந்தி. அவை அரசியல் தூய்மையை கெடுப்பதாக கூறினார். எனவே சட்டமன்றங்களை புறக்கணிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டார். ஆங்கில கல்வி நஞ்சு கலந்த பால் போன்றது என காந்தி வர்ணித்ததை தொடர்ந்து அரசாங்க கல்விக்கூடங்களில் இருந்து விலகி மாணவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுவதென முடிவெடுத்தனர். காசி இந்து பல்கலைக்கழகம் மாணவர்களின் வேலை நிறுத்தத்தால் செயலிழந்தது. வங்காளத்தில் அனைத்து அரசாங்க கல்விக்கூடங்களும் மூடப்படுவதற்கு CR தாஸ், அபுல் கலாம் ஆசாத் போன்றோரின் பிரச்சாரம் காரணமாயிருந்தது. ஆங்கில அரசாங்க கல்விக்கூடங்களில் கல்வி கற்பது பாவம் என காந்தியின் அறிக்கைக்கு பின் இந்திய பெருநகரங்களில் கல்விக்கூட புறக்கணிப்பு வெகு வேகமாக நடந்தது. இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு துணியை தொட்டாலே தீட்டுப்பட்டு விடும் என கருதி விதேசி துணியை கொளுத்துவதன் மூலம் எதிர்ப்பை காட்டுவதற்கான நாளும் குறிக்கப்பட்டது. அலகாபாத்தில் ஜவஹர்லால் நேருவின் தூண்டுதலால் அந்நிய துணியை வாங்குவதில்லை என துணி வியாபாரிகள் சபதம் எடுத்தனர். புறக்கணிப்பு போராட்டத்திலேயே மிகவும் தீவிரமானதென கருதப்பட்டது போலீஸ் மற்றும் ராணுவ பணி புறக்கணிப்பாகும். ஒத்துழையாமை திட்டத்தில் இது பற்றி தெளிவாக கூறப்படவில்லை. காந்தியும் காங்கிரசும் இது பற்றி தயங்கிக் கொண்டிருந்த போது கிளாபத் முஸ்லிம்கள் தீவிரமாக செயல்பட்டனர். இந்த புறக்கணிப்பு போர் மூலம் ஆங்கிலேயர்களின் கோபத்துக்கு ஆளானார் காந்தி. இந்தியாவெங்கும் உள்ள தேசபக்தர்களால் கடைபிடிக்கப்பட்ட இந்த ஒத்துழையாமை இயக்கத்தால் சராசரி குடிமக்களின் நெஞ்சில் தேசிய கனல் சுடர்விடத் தொடங்கியது. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சுதேசி நிர்மாண திட்டம் தேசம் முழுவதும் பின்பற்றப்பட்டது. காந்தி இந்த நிர்மாண திட்டத்தை பொருளாதார நடவடிக்கையாக மட்டும் கொள்ளாமல் சமய கடமையாகவும் கருதினார். கதர் நூல் நூற்பதும் கதராடை அணிவதும் நாட்டுப்பற்று மிக்க தேசிய போராட்ட வீரரின் கௌரவ சின்னமானது. அரசியல் விழிப்புணர்வை இந்தியாவெங்கும் ஏற்படுத்திய இந்த சாத்வீக போராட்டத்தின் அடித்தளத்தையே தகர்ப்பது போல சில வன்முறை நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெறத் தொடங்கியது. 1921 மார்ச் மாதம் நான்கானா குருத்வாராவில் 195 சீக்கிய யாத்திரிகர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நான்கானா படுகொலையை பெஜவாடாவில் கூடிய காங்கிரஸ் வன்மையாக கண்டித்தது. CR தாசும் அவரது அரசியல் சகாக்களும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தியதால் வன்முறை தொடங்கியது. ஒத்துழையாமை இயக்கத்தின் விளைவாக எழுந்த பகையை அகற்றவும் அரசாங்கத்துக்கு மக்களுக்கும் இடையே நல்லெண்ணத்தை வளர்ப்பதற்காகவும் வேல் சிலவரசர் இந்தியாவுக்கு வந்தார். 1921 ஆண்டு
நவம்பர் 17ஆம் தேதி இளவரசர் வேல்ஸ் பம்பாய் வந்தபோது காங்கிரஸ் அவரது வருகையை புறக்கணித்தது. சத்தியாகிரக போராளிகளுக்கும் ஆங்கிலேய விசுவாசிகளுக்கும் இடையே கைகலப்பு நடந்தது. கடைகளை மூட மறுத்த பார்சிகள் தாக்கப்பட்டனர். காந்தி, சரோஜினி நாயுடு போன்றோர் அங்கிருந்தும் கூட கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ வன்முறையை தவிர்க்கவோ முடியவில்லை. 5 நாட்களுக்கு வன்முறை தொடர்ந்தது. 58 பேர் இறந்தனர். 381 பேர் காயமுற்றனர். ஐக்கிய மாகாணத்தில் ஜவஹர்லால் நேரு, கோவிந்த வல்லபந்த் ஆகியோரும், பஞ்சாபில் லஜபதி ராயும் கைதானார்கள். சென்னையில் நடந்த கல்வீச்சில் பல வாகனங்கள் சேதமடைந்தது. வெலிங்டன் தியேட்டர் தாக்கப்பட்டது. கண்முன்னே நிகழும் வன்முறை சம்பவங்களை காங்கிரஸ் தலைவர்களால் தவிர்க்க முடியாதபடி மக்களின் எழுச்சி கட்டுக்கடங்காத வேகம் கொண்டிருந்தது. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட அனைவரும் 7 நாட்களுக்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், பத்திரிகை சுதந்திரம் பூரணமாக வழங்கப்பட வேண்டும் என்றும், இதற்கு அரசாங்கம் சம்மதிக்காவிட்டால் பர்தோலியில் சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்கப் போவதாக காந்தி எச்சரித்தார். வைஸ்ராய் காந்தியின் எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை. அதனால் காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க தயாரான போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நிகழ்ந்த வன்முறை தாக்குதலில் 12 போலீசாரோடு காவல் நிலையம் தீக்கிரையானது. சௌரி சௌரா கிராமத்தில் நடந்த இந்த படுகொலை நிகழ்ச்சி காந்தியை கலங்கச் செய்தது. அகிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடாது என கருதினார் காந்தி. வன்முறை நிகழ்ச்சிகளை காரணமாக கொண்டு அரசாங்கம் அடக்குமுறையை தீவிரப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது. மக்களின் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படக்கூடிய இழப்பை எண்ணி பார்த்த காந்தி காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்களோடு கலந்து பேசி 1922 பிப்ரவரி 12ஆம் தேதி ஒத்துழையாமை போராட்டத்தை நிறுத்தினார். ஒத்துழையாமை போராட்டத்தை கைவிட்டு சுதேசி நிர்மாண திட்டத்தை மேற்கொள்ள சொன்ன காந்தியை ஆங்கிலேய அரசு மார்ச் 10ஆம் தேதி கைது செய்தது. ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறும் போது பம்பாய், சென்னை, சௌரி சௌரா மற்றும் பிற இடங்களில் ஏற்பட்ட வன்முறை செயல்களுக்கு முழு பொறுப்பையும் காந்தி ஏற்றுக்கொண்டார். அதனால் காந்திக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. உடல்நலக் குறைவால் 1924ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் விடுதலை செய்யப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கம் திடீரென நிறுத்தப்பட்டு விட்டாலும் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒத்துழையாமை இயக்கத்தின் வரலாற்று சிறப்பை குறைத்து மதிப்பிட்டுவிட முடியாது. முதன்முறையாக காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் இந்திய சுதந்திரத்திற்காக நாடு தழுவிய தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டது இதில் மட்டும்தான். நாட்டின் 8 திசைகளும் ஒரே குறிக்கோளை, ஒரே கோஷத்தை எதிரொலித்தது. அதன் விளைவாக மகாத்மா காந்திக்கு ஜே என கோஷமிட்டு பல்லாயிரக்கணக்கான சத்தியாகிரக தொண்டர்கள் அணி திரண்டனர். அதன் அடையாளமாக தமிழகத்தில் சாவுக்கு அஞ்சாத சத்தியாகிரக தொண்டர்களில் இன்றும் வரலாற்றில் நிலைத்திருப்பவர்தான் கொடிகாத்த திருப்பூர் குமரன்.
கொடி காத்த திருப்பூர் குமரன். இந்திய நாட்டின் சுயராஜ்ய நிலைக்காக போராடியவர்களில் திருப்பூர் குமரன் மிக முக்கியமான தியாகியாவார். அந்நிய ஆட்சியை எதிர்த்து வீர சமர் புரிந்த கொங்கு மண்டலத்தின் சென்னிமலைக்கு வரலாற்று பெருமைகள் நிறைய உண்டு. தீரன் சின்னமலை செய்த கிளர்ச்சிக்கு பின் தமிழக வரலாற்றில் கொங்கு மண்டலத்திற்கென்று தனிபெரும் வரலாற்று சிறப்பு திருப்பூர் குமரனால் உண்டானது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் விடுதலை போராட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் திருப்பூர் நகரில் எதிரொலித்தது. மகாத்மாவின் அறவழி சத்தியாகிரக போரின் லட்சியவாத இயக்கங்கள் பல நடந்தேறியது. இத்தகைய சிறப்பு கொண்ட கொங்கு மண்டலத்தில் நாச்சிமுத்து முதலியார் கருப்பாயி அம்மாளின் 3வது மகனாக 1904 அக்டோபர் 4ஆம் தேதி பிறந்தார் திருப்பூர் குமரன். பெற்றோர் இவருக்கு ஈட்ட பெயர் குமாரசாமி. குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணமாக திருப்பூர் குமரன் 5ஆம் வகுப்பு வரையே படிக்க முடிந்தது. இளம் வயதில் ஏற்பட்ட வறுமை காரணமாக படிப்பை தொடர முடியாத நிலையில் நெசவு தொழில் செய்தார். இளமை பருவத்தில் குடும்பத்தின் வறுமையை தாங்கும் பெரும் பொறுப்பு அவருக்கு இருந்தது. வறுமை காரணமாக திருப்பூர் குமரன் இத்தொழிலை 5 ஆண்டு காலம் செய்து வந்தார். போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் குமரனின் குடும்பம் திருப்பூருக்கு வந்தது. திருப்பூரில்தான் குமரனின் அரசியல் பிரவேசம் நடைபெற்றது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் அரசியல் போராட்டம் உச்ச நிலையை அடைந்த காலகட்டத்தில் காந்தியடிகளின் கொள்கை இருப்பிடமாக திருப்பூர் திகழ்ந்தது. திருப்பூர் கதரின் தலைநகரம் என்று காந்தியடிகளால் புகழாரம் சூட்டப்படும் அளவிற்கு திருப்பூர் நகரம் காந்திஜியின் கதர் கொள்கைக்கு வெற்றி தேடி தந்தது. காந்தியடிகளின் அறவழி சத்தியாகிரகத்தில் நம்பிக்கை கொண்டவராக திருப்பூர் குமரன் செயல்பட்டு வந்தார். எளிமையான கதராடை அணிய கொண்டவராக திருப்பூர் குமரன் செயல்பட்டு வந்தார். எளிமையான கதராடை அணிய தொடங்கிய குமரன் காந்தியின் உண்மை தொண்டரானார். தமிழகத்திற்கு அரசியல் சுற்றுப்பிரயாணம் செய்த காந்தியடிகள் திருப்பூருக்கு மட்டும் 5 முறை வருகை புரிந்ததில் இருந்து திருப்பூரின் சுதேச அரசியல் விழிப்புணர்வை அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்விதமாக காந்தியத்தின் அரசியல் கொள்கை திருப்பூர் முழுக்க பரவியது. இக்காலகட்டத்தில் திருப்பூர் குமரனுக்கு 19 வயதில் அவரது பெற்றோர்கள் திருமணம் செய்து வைத்தனர். நாட்டு நலனில் அக்கறையுள்ள எளிய தொண்டரான குமரனுக்கு குடும்ப வாழ்வில் சிந்தனை லயிக்கவில்லை. ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பின்னர் சட்ட மறுப்பு இயக்கத்தை உருவாக்குவதற்கான சூழ்நிலை உருவானது. இங்கிலாந்தில் புதிதாக பதவிக்கு வந்த தொழிற்கட்சி அரசாங்கமும் இந்திய பிரச்சனையை தீர்க்கும் என்ற நம்பிக்கை தலைவர்களுக்கு ஏற்படவில்லை. சபர்மதி ஆசிரமத்தில் கூடிய காங்கிரஸ் செயற்குழு சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி தலைமையேற்று நடத்துவதற்கு அனைத்து அதிகாரத்தையும் அளித்தது. உப்பு சட்டத்தை மீற சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்தப் போவதாக காந்தி அறிவித்தார். அடித்தட்டு மக்களின் அடிவயிற்றை தொட்ட உப்பு வரி எதிர்ப்பை ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேய அரசுடன் மோத முடிவெடுத்தார் காந்தி. ஊர்வலம், பொதுக்கூட்டம், மறியல் செய்வதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டன. அவசர சட்டம் நாட்டில் பிறப்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் சட்ட மறுப்பு இயக்கத்தின் வளர்ச்சி வேகம் பல மடங்காக பெருகியது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கமிட்டி ஆங்கில அரசாங்கத்தின் கெடுபிடியால் கலைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இவ்விதமான சட்ட நெருக்கடி காரணமாக திருப்பூரிலும் ஆங்கிலேயர்களின் வல்லாதிக்க நெருக்கடியால் காங்கிரஸ் இயக்கம் கலைக்கப்பட்டாலும் உறுப்பினர்களின் சுதேசிய உணர்வை கலைக்க முடியவில்லை. ஆங்கிலேயர்களின் கொடூர அடக்கு முறையை திருப்பூர் நகரம் மீற துடித்துக் கொண்டிருந்தது. சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு அம்சமான விதேசி துணி புறக்கணிப்பு திருப்பூர் நகரின் சில இடங்களில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நெசவாளர்கள் விதேசி துணி கடைகளுக்கு முன் மறியல் செய்தனர். திருப்பூரில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வீடு வீடாக சென்று விதேசி துணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர்.
1932 ஜனவரி 10 திருப்பூர் நகரில் தேசபந்து வாலிபர் சங்கம் சத்தியாகிரகம் நடத்த ஏற்பாடு செய்தது. தேசபக்தர் P.S. சுந்தரம் தலைமையேற்ற அக்கூட்டத்தில் சத்தியாகிரக தொண்டர்கள் ராமன் நாயர், விஸ்வநாத நாயர், நாச்சிமுத்து கவுண்டர், சுப்பராயன், அப்புக்குட்டி மற்றும் திருப்பூர் குமரன் உட்பட 9 தொண்டர்களும் மங்களவிலாஸ் பங்களா வாசலில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். இவர்களின் துணிச்சலான முடிவு திருப்பூர் மக்களின் மத்தியில் கவனம் பெற்றது. இந்த சத்தியாகிரக போராட்ட ஊர்வலத்தில் P.S. சுந்தரம் தலைமை ஏற்றார். சாவுக்கு அஞ்சாத சத்தியாகிரக வீரர்களின் ஊர்வலம் புறப்பட்டது. வந்தே மாதரம், மகாத்மா காந்திக்கு ஜே என்ற கோஷங்களுடன் ஊர்வலம் சென்றது. கையில் மூவர்ண கொடியை ஏந்தி ஊர்வலத்தில் முதல் தொண்டனாக சென்றார் திருப்பூர் குமரன். எழுச்சியுடன் ஊர்வலம் நடந்தது. திருப்பூர் நகர காவல் நிலையத்தை கடந்து சென்றபோது திடீரென காவல்துறையினர் ஊர்வலத்தில் தடிகளுடன் புகுந்தனர். சத்தியாகிரக போராட்ட வீரர்களை இரக்கமின்றி கண்மூடித்தனமாக தாக்கினர். குமரனின் மண்டை உடைந்தது. போலீசாரின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு உள்ளான குமரன் இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்தார். போலீசின் மூர்க்கமான தாக்குதலுக்கு உள்ளான போதும் குமரன் மூவர்ண கொடியை தன் கரங்களிலிருந்து விடவே இல்லை. தலையில் அடிபட்டு நினைவிழந்து சாய்ந்த போதும் கூட அவரது கரங்களில் இருந்து மூவர்ண கொடி கீழே விழவே இல்லை. போலீசின் அடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் நினைவிழந்து கீழே விழுந்த குமரனை பூட்ஸ் கால்களால் உதைத்து மிதித்து கையில் இருந்த கொடியை வலிய பிடுங்கி வீசி எறிந்தனர். இக்கூட்டத்திற்கு தலைமையேற்ற P.S. சுந்தரத்திற்கு 19 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அத்தனை தடியடியையும் தாங்கிக் கொண்டு மயங்கி விழுகிற வரையில் மகாத்மா காந்திக்கு ஜே என கோஷமிட்டார். போலீசின் மூர்க்கமான தாக்குதலில் குமரன் உட்பட 9 தொண்டர்களில் 2 நினைவிழந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர். எஞ்சிய 7 பேர் இரத்த காயங்களுடன் துடித்துக் கொண்டிருந்தனர். குமரன், ராமன், P.S. சுந்தரம் மூவரை மட்டுமே வெள்ளை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றது. தேசபக்தர்களின் அறவழி சத்தியாகிரக ஊர்வலத்தை கலைத்து அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட குமரன் நினைவிழந்து கிடந்தார். ஆங்கிலேய போலீசின் அராஜகமான தாக்குதலால் நினைவிழந்து இருந்த குமரன் சிகிச்சை பலனின்றி 1932 ஆண்டு ஜனவரி 11 மரணமடைந்தார்.
விடுதலை உணர்ச்சி கொண்டு போராடிய வீர சுதேசி திருப்பூர் குமரன் காவலர்களால் அடித்தே கொல்லப்பட்டார். இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக தம் உயிரை தியாகம் செய்த திருப்பூர் குமரனின் சடலத்தை ஈரிலை துப்பட்டியால் தூளி செய்து அதில் சடலத்தை கிடத்தி மூங்கில் களியை தூளியில் நுழைத்து 2 பேர் மட்டுமே மயானத்திற்கு தூக்கி சென்றனர். தன்னுடைய தேகத்தை சிதைத்து தாய்நாட்டிற்கு தியாகத்தை விதைத்த குமரனின் இறுதி ஊர்வலம் யாருமே அறியாமல் மறைவாக நடந்தது. இருபத்தி 8 ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்ந்த திருப்பூர் குமரன் மறைந்த பின் அவரது மனைவி ராமாயி அம்மாள் 1998 ஏப்ரல் 14ஆம் தேதி வரை மௌனமே உருவாக திருப்பூரில் துறவி வாழ்க்கை வாழ்ந்தார். தமிழக தியாகிகளின் வாழ்க்கை பாதையை பின்னோக்கி பார்க்கும்போது அவர்கள் இந்நாட்டுக்காக செய்த தியாகத்தை தரிசிக்க முடிகிறது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உரிமை சார்ந்த வாழ்வுக்காக அவர்கள் தந்த உயிர் தியாகத்தை உணரவும் முடிகிறது. இன்றைய சமூக மாற்றத்தில் நேற்றைய மனிதர்களின் பங்களிப்பு உள்ளது என்ற தத்துவம் உண்மைதான். இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றுக்காக தன் மூச்சுக்காற்றை விலையாக கொடுத்த திருப்பூர் குமரனின் தியாகம் அதைத்தானே உணர்த்துகிறது.
சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் வருகை இந்திய தேசிய இயக்கத்தின் போக்கையே மாற்றியமைத்தது. தென்னாப்பிரிக்காவில் காந்தி பெற்ற அஹிம்சை படிப்பினையை இந்திய சூழலுக்கேற்ப குறிப்பிட்ட இடங்களில் சோதனை செய்து பார்த்த பின்னர் தேச அளவில் பயன்படுத்தினார். இந்திய சுதந்திர போராட்டம் 1916ஆம் ஆண்டிலிருந்து எழுச்சி பெறத் தொடங்கியது. முதல் உலகப் போர் முடிந்தவுடனேயே பயங்கரவாத புரட்சியாளர்களை அடக்கும் நோக்கத்துடன் ரவுலட் சட்டம் என்ற புதிய சட்டத்தை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தனர். இக்கருப்பு மசோதாவை கொண்டு போராட்டங்களில் ஈடுபடும் தேசபக்தர்களை வேட்டையாடும் கொடுமையை செய்ய ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டனர். இதனை எதிர்த்து சத்தியாகிரகத்தை துவக்கினார் காந்தி. இம்மாதிரியான சாத்வீக போராட்டம் இந்தியாவில் ஒரு புதிய மறுமலர்ச்சியையும் எழுச்சியையும் உருவாக்கியது. தமிழ்நாட்டில் அரசியல் விழிப்புணர்வும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாடெங்கும் சத்தியாகிரக போராட்டத்தின் பலனாய் ஆங்கிலேய அடக்குமுறையை எதிர்க்க போராட்ட வீரர்கள் தயாராகினர். சாத்வீக போராட்டத்தின் தொடர்ச்சியாக தேசியவாதத்தை கடைபிடிக்க அமிர்தசரஸில் கூடிய கூட்டத்தை ஜெனரல் டயர் துப்பாக்கியால் சுட்டு சாய்த்த நிகழ்ச்சியாக ஜாலியன் வாலாபாக் படுகொலை அமைந்தது. கொடுமையை எதிர்த்து நாடெங்கும் கண்டன கூட்டங்கள் நடந்தது. சென்னையிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது. திருவிக, சுப்பிரமணிய சிவா போன்றவர்கள் அக்கூட்டத்தில் பேசினர். அந்த கூட்டத்தில் சிங்காரவேலரும் உரையாற்றினார். சிங்காரவேலர் தொழிலாளர் நலன் குறித்து சிந்தித்த தலைவர். சமதர்மம், சமத்துவமும் சுயராஜ்யமும் இந்தியாவில் மலர பாடுபட்டு உழைத்தவர். கம்யூனிஸ்ட் தத்துவத்தை பெரிதும் நம்பிய சிங்காரவேலர் அதன் முக்கியத்துவத்தை தொழிலாளர்களிடையே போதித்தார். கான்பூர் போல்செவிக் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். பஞ்சாப் படுகொலையை கண்டித்து சென்னை நகர தொழிலாளர்கள் அரசியல் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள திட்டமிட்டு செயலாற்றியவர். இத்தகைய கண்டன கூட்டங்களில் சிங்காரவேலர் பங்கெடுத்துக் கொண்டார். இவ்விதமான தொழிலாளர் போராட்டங்களுக்கு காரணமாக இருந்து ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து தீவிரமாக போராடினார். முதல் உலக போரின் போது அரசாங்கத்தின் போர் முயற்சிகளுக்காக முன்னின்று ஒத்துழைப்பு நல்கிய காந்தி போர் முடிந்த பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தை துவக்கினார். பஞ்சாப் படுகொலையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் துருக்கி சுல்தானுக்கு இழைத்த நம்பிக்கை துரோகமும் காந்தியை அதிர்ச்சியடைய செய்தது. இத்தகைய சூழலில் சாத்வீக ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்க தீர்மானித்தார் காந்தி. அதன் தொடர்ச்சியாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கதர் ஆடைகளை அணியவும் தீர்மானம் இடப்பட்டது.
இந்த வகையில் உருக்கொண்ட ஒத்துழையாமை இயக்கம் ஆங்கிலேய அரசின் நடவடிக்கையை பெரிதும் பாதிக்கத் தொடங்கியது. இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவாக சிங்காரவேலர் செயல்பட்டார். நீதிமன்றங்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எச்சங்களாக சிங்காரவேலர் கருதினார். நீதிமன்றங்களை புறக்கணித்து மக்களின் வழக்குகளை பஞ்சாயத்து மன்றங்களின் மூலம் தீர்த்துக் கொண்டால் ஆங்கிலேய ஆதிக்கத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் தூண்களில் ஒன்று வீழ்ந்துவிடும் என்று சிங்காரவேலர் எண்ணினார். அதன்படி சிங்காரவேலர் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை துறந்தார். இதேபோல தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலை துறந்தனர். இதனால் அரசாங்கத்தின் முத்திரைத்தாள் வருவாய் வெகுவாய் குறைந்தது. அரசியல் பொருளாதார லட்சிய போராட்டங்களிலும் தன் சிந்தனையை செலுத்தி போராட்ட களத்திற்கு முன்வந்தார். கயாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிலும் தொழிற்சங்க தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார். இம்மாநாட்டின் விளைவாக விவசாய தொழிலாளரும் தொழிற்சாலை தொழிலாளர்களும் ஒருங்கிணைந்தனர். இம்மாநாட்டில் சிங்காரவேலர் தன்னை உலக கம்யூனிஸ்டுகளின் பிரதிநிதியாக சுட்டிக்காட்டி பேசினார். சுயராஜ்யம் அடைய அகிம்சையே சிறந்த போராட்ட வழிமுறை என்றும் அவர் கூறினார். அகிம்சை வழியில் நாடு தழுவிய வேலை நிறுத்தங்களை காங்கிரஸ் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தொழிலாளர் போராட்டங்களை துவக்கிவிட வேண்டும் என சிங்காரவேலர் முயன்றதை அவரது பேச்சில் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதன் அடிப்படையில்